பசுமை தொண்டாமுத்தூர் 2025-2026 மெகா திட்டத்தில் 360 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையை மீட்டெடுக்கவும் ஈஷா காவேரி கூக்குரல் அமைப்புடன் கோயமுத்தூர் ரோட்டரி தொண்டாமுத்தூர் மற்றும் தி எலைட் சங்கங்கள் மற்றும் நொய்யல் ஆறு அறக்கட்டளை இணைந்து ஒரு பிரம்மாண்டமான முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளன. அதில் பசுமை தொண்டாமுத்தூர் 2025-2026 மெகா திட்டத்தில் 2 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழாவின் ஒரு பகுதியாக இன்று காலை தேவராயபுரம் நொய்யல் கார்த்திக் அவரது தோட்டத்தில் 360 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த விழாவை பேரூர் ஆதீனம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் அருளாசி வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரா கலந்து கொண்டார். தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் ஜெயக்குமார் வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி கிளப் கோயமுத்தூர் டி எலைட் தலைவர் தாரணி தேவி தலைமை உரையாற்றினார். திட்ட தலைவர்கள் ஜவஹர், கணேசன், வேதகிரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்க செயலாளர் ராஜசேகர் நன்றி உரையாற்றினார். மேலும் இந்த விழாவில் ஈஷா காவேரி கூக்குரல் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன், நொய்யல் ஆறு அறக்கட்டளை செயலாளர் தவத்திரு அஜித் சைத்தன்யா, தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் குமார், தொண்டாமுத்தூர் ரோட்டரி அம்சராஜ், வள்ளுவன், தொண்டாமுத்தூர் மற்றும் கோயமுத்தூர் டி எலைட் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி PSG கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். ஒன்றிணைவோம், மரம் நடுவோம், பசுமை பூமியை காப்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. காவேரி நதிநீர் ஆதாரத்தை பெருக்குவதோடு கோயமுத்தூர் மாவட்டத்தின் பசுமை பரப்பை அதிகரிப்பதில் இந்த திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை வணக்கம். ஈஷா காவிரி கூக்குரல் ரோட்டரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் மரம் நடுதல் என்பது பூமியை மட்டும் காப்பதோடு அல்லாமல் வருகின்ற எதிர்கால சந்ததியிற்கு சுத்தமான காற்றை வழங்கக்கூடிய மனித சமுதாயத்தையும் காப்போன் என்பது அந்த பழமொழியின் பொருள். அந்த வகையில் இந்த மரம் நடும் விழாவானது 25 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு பழக்கம். ரொட்டேரியன் நடராஜன் பாஸ்ட் பிரசிடென்ட் அவர் தான் அந்த கிளப்பை ஆரம்பித்தவர். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 7-8 நதிகளுக்கு மேலே இந்தியாவில் முழுசும் இருக்கக்கூடிய எல்லா நதிகளுக்கும்
லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி, காற்று, உணவு, உடை. அந்த மூணுலேயுமே இது எல்லாத்துலேயுமே விவசாயம் அடங்கியிருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுங்க. சுற்றுவட்டார பகுதிகளில் ஈசாவின் காவேரி கூக்குரல், ரோட்டரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டி இலை, இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நிகழாறு அறக்கட்டளையுடன் இணைந்து வணக்கம். இன்னைக்கு ஈஷா காவேரி கூக்குரலும் தொண்டாமுத்தூர் ரோட்டரி கிளப்பும் இணைந்து பசுமை தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் மூலமா இன்னைக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா இன்னைக்கு நடந்திருக்குது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இதுவரையும் 5,30,000 மரங்கள் இந்த பகுதியில் நடப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தோட நோக்கம் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தை 33% கிரீன் கவர் உண்டு பண்ணுறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் மூலமாக இந்த மரக்கன்று நடுறோம். அதனால் இந்த மரக்கன்றுகள் எங்கே நடுறதுன்னா விவசாயிகளோட தோட்டத்தை நடுறதுனால அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், சுற்றுச்சூழலும் மேம்படும். நம்ம நதிகளும், இந்த பகுதி நொய்யல் நதி இருக்குது, நொய்யலுக்கு நிறைய கிளை ஆறுகள் இருக்குது. அந்த பகுதிகளில் மரம் நடுறதுனால நொய்யல் நதியும் உயிர்ப்பிக்கப்படும். இந்த உயரிய நோக்கத்தோட இந்த திட்டம் துவங்கி மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் சேர்ந்த டி எலைட் சங்கம் 2க்குமே நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.